2 மணி நேரம் ஆனாலும் மொறு மொறுன்னு ஆப்பம் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருள் எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அளவில் 2 மணி நேரம் அரிசி உளுந்து வெந்தயத்தெல்லாம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி ஓவர் நைட் புளிக்க வச்சுருங்க. இந்த ஆப்பம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி 5, இதோட 4 ரெசிபி போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. மாவு நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கடலைக்கறி, தேங்காய்பால். கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் ஓவர் நைட் சோக் பண்ண கடலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி, அதுக்கப்புறமா கடலை, நம்மளுக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை சோம்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா வேணுன்னா சேர்த்துக்கோங்க. தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சி வச்சிருக்கிற விழுது, வேக வச்சு வச்சிருக்கிற கடலை எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான கடலைக்கறி ரெடி ஆயிடும். தேவைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கிளறி விட்டுருங்க. ஆப்பச்சட்டியை இப்போ அடுப்பில் வச்சுட்டு தண்ணியாட்ட மாவை கரைச்சி நல்லா ஆப்பங்களை இந்த மாதிரி ஊற்றி ஒருக்கா சுற்றி விட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி 1 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா அருமையான ஆப்பம் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.